நம்ம கொஞ்ச நேரம் எல்லாரும் சேர்ந்து ஆண்டவருடைய நாமத்தை நம்ம எல்லாரும் துதித்து மகிமைப்படுத்தணும். தாவீது சொன்னது போல 10 நரம்பு வீணையினாலும் ஆமென். ஆண்டவரே, தாவீது அந்த காடுகளிலே அந்த ஆடுகளின் மத்தியிலே அப்படியாய் ஆண்டவரை நோக்கி துதித்து கொண்டிருக்கிறதை நாங்கள் வேதத்திலே வாசிக்கிறோம். எல்லாரும் சேர்ந்து நம்முடைய வாய்களை திறந்து ஆண்டவரை நோக்கி அப்பா பிதா என்று நம்ம ஆண்டவரே அவரை நோக்கி நம்ம கூப்பிட்டு அவரை நாம் ஸ்தோத்திரிக்க வேண்டும், துதிக்க வேண்டும். அவர் துதிகளின் மத்தியில் வாசம் பண்ணுகிற தேவன், அவர் துதிக்கு பாத்திரராய் இருக்கிற தேவன், அவர் அல்பாவும் ஒமேகாவும் ஆதியும் அந்தவுமாய் இருக்கிற தேவன், அவர் சர்வ வல்லமுள்ள தேவன், அவர் ஆண்டவரே வானாதி வானங்களும் கொள்ளாத தேவனாயிருப்பதற்காக அப்பாவே நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, சிறு கூட்டமாக ஆண்டவரே, அன்றைக்கு நீங்க சுவாமி உபாகமத்தில் சொன்னது போல நீ திரட்சியான ஜனம் என்று உன்னை நான் அழைத்து வரவில்லை, நீ கொஞ்சம் சொற்ப ஜனம் என்று உன்னை நான் அழைத்து வந்திருக்கிறேன் என்று சொல்லி வைத்திருக்கிற இந்த தேசத்தில் உனக்கு தந்திருக்கிற இந்த நன்மையான தேசத்தில் நீ துதிக்க கடவா என்று சொல்லி இருக்கீங்களப்பா. அப்படியாக இந்த வேளையில் அப்பா நீங்க தந்திருக்கிற கர்த்தாவே எங்களை வாழ வைத்திருக்கிற இந்த பகுதியில் தந்திருக்கிற இப்படிப்பட்ட ஊழியங்களில் ஆண்டவரே அப்பா நாங்கள் சிறு கூட்டமாக ஆண்டவரே உமை நோக்கி நாங்கள் பார்த்து ஆண்டவரே நீங்க தகப்பனே வாழ வைத்த நன்மைகளை நினைத்து நினைத்து ஆண்டவரே உமை நாங்கள் துதிக்கிறோம். ஆண்டவரே நாங்கள் உமை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே நீங்க எங்களை எப்படியாய் வைத்திருக்கீங்க, மறைவு கட்டப்பட்ட தோட்டமாய் வைத்திருக்கீங்களப்பா, முத்தரிக்கப்பட்ட கிணறாய் எங்களை வைத்திருக்கீங்களே சுவாமி. நாங்கள் கர்த்தாவே நடந்து வருகிற பாதையெல்லாம் எங்களை பாதுகாத்து வர்றீங்களே சுவாமி. ஆண்டே உமை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. அப்பா எங்களுடைய உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உமக்கு நாங்கள் துதி ஸ்தோத்திரங்களை அப்பா நாங்கள் ஏறெடுக்கிறோம். ஆண்டவரே நீர் அங்கீகரிக்கிற தேவன் ஆண்டவரே, எங்களுடைய துதிகளிலே நீர் பிரியப்படுகிற தேவன் ஆண்டவரே. யெகோவா ஈரே நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஆம் ஆண்டவரே, யெகோவா ராஃபாவா இருப்பதற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எத்தனை கர்த்தாவே மக்களுக்கு நீர் ஆண்டவரே அப்பா சுகம் கொடுத்து வருகிறீரே ராஜா. ஆண்டவரே நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த ஊழியத்தின் மூலமாய் கூட அநேகர் ஆண்டவரை பெற்றுக்கொண்ட ஏராளமான நன்மைகளை நினைத்து ஆண்டவரே நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. யெகோவா ஈரே உமக்கு நாங்கள் ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஆம் ஆண்டவரே, யாக்கோபை போல ஆண்டவரே அப்பா தகப்பனே சுவாமி நடத்தி வந்த பாதைகளெல்லாம் நாங்கள் நினைத்து நினைத்து ஆண்டவரே அப்பா உமக்கு நன்றி பலிகளின் துதி பலிகளை நாங்கள் ஏறெடுக்கிறோம் ஆண்டவரே. உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் 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 ஆண்டவரே. உன் வாயை விரிவாய் திற என்று சொன்னவரே நாங்கள் விரிவாய் திறந்து நாங்கள் உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. எங்களை காலமெல்லாம் கண்மணியை போல பாதுகாத்து வருகிறீரே, உம்முடைய தயவிற்காக உம்முடைய இரக்கத்திற்காக ஆண்டவரே நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஆதியும் அந்தவுமானவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கர்த்தாவே கண்களை போலுடையவரே நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். தலை தங்கமயமானவரே உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய கால்கள் கல் தூண்கள் போல் உடையவரே நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். படிகை பச்சை நிறைந்தவரே நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா பிதாவே வானாதி வானங்களும் கொள்ளாதவரே உமக்கு ஸ்தோத்திரம். சேராபீன்களும் கேராபீன்களும் ஆண்டவரே உம்மை பரிசுத்தர் பரிசுத்தர் என்று சொல்லி போற்றப்படுகிற வேளையில ஒன்றுமில்லாத நாங்கள் ஆண்டவரே அப்பா உம்மை நோக்கி ஆண்டவரே பார்த்து உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். நீர் செய்து வருகிற எல்லா நன்மைகளுக்காக ஆண்டவரே சுவாமி, தேசங்களிலே நீர் செய்து வருகிற நல்ல நன்மைகளுக்காக எங்களுடைய கர்த்தாவே சுவாமி விண்ணப்பங்களை கேட்கிற தேவனாயிருந்து தேசங்களை நீர் அசைக்க போறோம் கிருபைக்காய் நாங்கள் உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டே இரு நாட்டு தலைவர்களும் சேர்ந்து ஆண்டே சுவாமி உடன்படிக்கை ஆமாண்டே போரை நிறுத்துவோம் என்று சொல்லும்படியான ஆண்டவரே காரியங்களெல்லாம் நீர் செய்து வருகிறீரே ராஜா. அப்பா நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எல்லா நன்மைகளுக்கும் ஈவா இருக்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திர பலிகளை நாங்கள் ஏறெடுக்கிறோம் ஆண்டவரே. நீர் ஒருவரே துதிக்கு பாத்திரர் ஆண்டவரே. ஆமாண்டவரே நாங்கள் எல்லாரும் சேர்ந்து ஆண்டவரே அப்பா தகப்பனே சுவாமி நீர் செய்த நன்மைகள் எல்லாம் நினைத்து ஆண்டவரே உம்மை நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா இம்மட்டும் எங்களுக்கு தந்து வருகிற எல்லா சுக பலன் ஜீவனுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் உமக்கு
ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். வரப்போகிறவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா எங்களுக்காக ஆண்டவரே, ஆண்டரே சுவாமி, உம்முடைய நாமம் என்னவென்று சொல்லாமல் மோசேக்கு மறைத்த தேவன் எங்களுக்காக ஆண்டவரே, ஆண்டவரே இயேசு ரட்சகர் எனும் நாமத்தினால ஆண்டவரே உம்மை நோக்கி கூப்பிடக்கூடிய ஒரு பயங்கரமான கிருபை எங்களுக்கு தந்திருக்கிறீர் அப்பா. ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்தி உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம். எங்களுக்கு பாதுகாப்பா இருக்கிறீரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்களுக்கு அரணா இருக்கிறீரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்முடைய ஆனந்த தைலத்தாலே எங்களை அபிஷேகம் பண்ணுகிறவரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீடிய வாழ்வை தருகிறவரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே எங்களுக்கு பலவான்களுடைய ஆண்டவரே பலனை நீர் கொடுக்கிறவரே. ஆண்டவரே அந்த எகிப்திலே அடிமைப்பட்டிருந்த உம்முடைய பிள்ளைகளை நீர் பலப்படுத்தினீரே. அந்த மருத்துவ வச்சு சொன்னாங்களே, ஆமாண்டவரே அவர்கள் எபிரேயர்கள் பலவான்கள் என்று சொன்னார்களே சுவாமி. ஆண்டவரே ஒருவேளை கஞ்சும் கூழும் குடித்து வந்தவர்களுக்கு நீர் அப்படிப்பட்ட பலனை கொடுக்கிற தேவன் என்றார். இன்று உம்மை நோக்கி பார்க்கிற எங்களுக்கும் ஆண்டவரே அப்படிப்பட்ட பலனை கத்தாவே கிருபையை நீர் கொடுத்து வருகிறீரே அப்பா. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உமக்கு நாங்கள் துதி பலிகளை ஏறெடுக்கிறோம் ஆண்டவரே. நீங்க அதை விரும்புறீங்க ஆண்டவரே. ஆமாண்டு எங்கே 2-3 பேர் நாமத்தினாலே கூடியிருக்கிறார்களோ அவர்கள் மத்தியில நான் வருவேன் என்று வாக்களித்த தேவன் ஆண்டவரே. அப்படியாக ஆண்டவரே சுவாமி, நீர் எங்கள் மத்தியிலே வந்திருப்பதற்காக, எங்கள் மத்தியிலே உலாவிக் கொண்டிருப்பதற்காக, 7 பொன் கொத்து விளக்குகளின் மத்தியில் உலாவிக் கொண்டிருக்கிற தேவன் இன்றைக்கு எங்கள் மத்தியில உம்மை நாங்கள் இந்த பூமியிலே துதிக்கும் போது எங்கள் மத்தியிலே நீர் உலாவிக் கொண்டிருப்பதற்காக அப்பா நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திர பலிகளை ஏறெடுக்கிறோம் ஆண்டவரே. அப்படியாக ஆண்டவரே சுவாமி, சந்தனம் உன்னை நடத்திடும் சத்திய தேவன் சொந்தம் பாராட்டி உன்னுடன் இருப்பதினாலே, சொந்தம் பாராட்டி உன்னுடன் இருப்பதினாலே, துதிசை மனமே நீதம் துதிசை துதிசை மட்டும் நடத்தின உன் தேவனை இன்றும் என்றும் நன்றி மிகுந்த மனதோடே, இன்றும் என்றும் நன்றி மிகுந்த மனதோடே, ஏகிடும் வழியில் பாடுகள் பல நின்ற போதும் இயேசுவரன் உன் காவலராயிருந்தாரே, இயேசுவரன் உன் காவலராயிருந்தாரே, துதிசை மனமீதம் துதிசை துதிசை மட்டும் நடத்தின உன் தேவனை இன்றும் என்றும் நன்றி மிகுந்த மனதோடே, இன்றும் என்றும் நன்றி மிகுந்த மனதோடே. ஆமென் ஆமென் ஆமென். நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம்ப்பா. அப்படியாக ஆண்டவரே நீங்கள் எங்களுக்கு செய்து வருகிற பாராட்டி வருகிற ஒருவேளை சுவாமி கத்தாவே எங்களுக்கு சாதகமற்ற சூழ்நிலை நாங்கள் வாழ்ந்து கொண்டு வந்தாலும் என் தேவனுடைய கரம் ஆண்டவரே, உம்முடைய வல்லமையான கரம் ஆண்டவரே எங்களை வழிநடத்தி வருவதற்காக ஆண்டவரே, எங்களை தாங்கி வருவதற்காக, எங்களை சுமந்து வருவதற்காக, எங்களை தப்பித்து வருவதற்காக ஆண்டவரே உமக்கு நாங்கள் நன்றி பலிகளை ஏறெடுக்கிறோம்ப்பா. நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எங்களுடைய குடும்பங்களில், எங்களுடைய திருச்சபைகளில் ஆண்டவரே கூடி வருகிற இப்படிப்பட்ட ஊழியங்களில் ஆண்டவரே நீர் ஒவ்வொருவருக்கும் தனிப்பட்ட விதமாக ஆண்டவரே சுவாமி இப்படி கூடி வந்திருக்கிற நேரங்களிலும் ஆண்டவரே நீர் எங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரே நீங்க கத்தாவே பாராட்டி வருகிற உம்முடைய கிருபைக்காக ஆண்டவரே, உம்முடைய இரக்கத்துக்காக ஆண்டவரே நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நாங்கள் பாடினது போல ஆண்டவரே எங்களுக்கு எத்தனை நன்மைகளை எங்களுக்கு செய்திருக்கீங்க. நாங்கள் நிற்பதும் நிர்மூலமாகாதிருப்பதும் உம்முடைய சுத்த கிருபை ஆண்டவரே. ஆமாண்டே என்னைக்கோ நாங்கள் மரித்து ஆண்டவரே ஆண்டவரே எங்களுடைய கல்லறையில், என்னுடைய கல்லறையில் கூட ஆண்டவரே புல் முளைத்திருக்கலாம் ஆண்டவரே, ஆனாலும் ஆண்டவரே நிற்க வைத்திருக்கீங்களா ஆண்டவரே, எங்களெல்லாம் நீங்க நிற்க வைத்திருக்கீங்களே சுவாமி. ஆண்டவரே நாங்கள்
உமக்கு நன்றி செலுத்தணும்ப்பா. உமக்கு நாங்கள் நன்றி பலிகளை ஏறெடுக்கிறோம் ஆண்டவரே. நான் எங்களை நினைப்பதற்கு நாங்கள் எம்மாத்திரம் ஆண்டவரே, நாங்கள் எம்மாத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே எங்களை உயிரோடு வைத்திருப்பதற்கு நாங்கள் எம்மாத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே உம்முடைய கிருபை ஆண்டவரே, உம்முடைய கிருபை ஆண்டவரே. உங்கள் கிருபைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம்ப்பா. உங்கள் கிருபைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. ஆமேன். பலவீனன் என்று தள்ளிவிடாமல் பலத்தால் இடைகட்டி நீ, பலவீனன் என்று தள்ளிவிடாமல் பலத்தால் இடைகட்டி நீ, பலத்தால் இடைகட்டி நீ. எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தி, எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். நன்றி ராஜா, 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 நன்றி ராஜா. எனக்காக மரித்தீர், எனக்காக உயிர்த்தீர், எனக்காய் மீண்டும் வருவீர். எனக்காக மரித்தீர், எனக்காக உயிர்த்தீர், எனக்காய் மீண்டும் வருவீர். எனக்காய் மீண்டும் வருவீர். ஐயா எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர், எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். ஆமென். நன்றி ராஜா, 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 நன்றி ராஜா. ஆமென், ஆமென். நாங்கள் உமக்கு நன்றி பலிகளை ஏறெடுத்திருக்கிறோம் ஆண்டவரே. நீ தயவாய் அங்கீகரித்த ஆண்டவரே. அப்பா நாங்கள் இன்னும் உமக்கு நாங்கள் நன்றி பலிகளை ஏறெடுக்கும்படியா எங்களுக்கு உதவி செய்ய போற உம்முடைய கிருபையை நினைக்கிறோம் ஆண்டவரே. இந்த வேளையில எங்களை தாழ்த்துகிறோம் ஆண்டவரே. எங்களுக்காக நீர் மரித்தீர் ஆண்டவரே, எங்களுக்காக நீர் வரப்போகிறீர் ஆண்டவரே. அந்த ஒலிவ மலையில் ஆண்டவர் உம்முடைய கால்கள் வந்து நிற்க போகுது என்று சொல்லியிருக்கீங்க அப்பா. குத்தின எல்லாருடைய கண்களும் என்னை கண்டு புலம்பார் என்று சொல்லியிருக்கீங்க சுவாமி. ஆமாண்டே, நீங்க வரப்போறீங்க ஆண்டவரே. நாங்கள் ஆயத்தம் உள்ளவர்களாய், தகுதி உள்ளவர்களாய் ஆண்டவருடைய வார்த்தையின்படி ஆண்டவரே நாங்கள் நடக்க எங்களுக்கு பலன் தாங்க ஆண்டவரே. நாங்கள் பலவீன பாண்டோம் ஆண்டவரே. ஆண்டே நாங்கள் குறை உள்ளவர்கள் சுவாமி, நாங்கள் குற்றம் உள்ளவர்கள் சுவாமி. நீர் பரிசுத்தர், 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 பரிசுத்தர் ஆண்டவரே. நீர் எங்களை உம்முடைய பரிசுத்தத்தால் அலங்கரித்துக் கொள்ளும்படியாக, எங்களை பரிசுத்தப்படுத்தும்படியாக, உம்முடைய பரிசுத்த பாதையில் எங்களை நடத்தும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். எங்களுடைய சொல்லும் எங்களுடைய செயலும் உமக்கு பிரியமா இருக்கட்டும் ஆண்டவரே. நாங்கள் மாத்திரமல்ல, நாங்கள் வாழுகிற எங்களுடைய கத்தாவே மக்கள், எங்களுடைய கத்தாவே ஆண்டே ஊர்கள், எங்களுடைய கத்தாவே தெருக்கள், எங்களுடைய தேசம், எங்களுடைய தமிழ்நாடு, எங்களுடைய நாங்கள் சுற்றில் இருக்கிற எல்லா ஜனங்களும், எங்களுடைய திருச்சபை குடும்பங்கள் ஒவ்வொருவரையும் உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா, ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. சாத்தான் எப்பொழுது யாரை விழுங்கலான்னு சொல்லி ஆண்டவரே வகை தேடி கொண்டு தெரிந்து கொண்டிருக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் எப்படி வாழ வேண்டும் என்று சொல்லி ஆண்டே எங்களுக்கு நீங்க அடிச்சுவடுகளை கற்றுக் கொடுத்துருக்கீங்க அப்பா. அந்த அடிச்சுவடுகளை நாங்கள் பின்பற்றி நடக்க எங்களை இந்த வேளையில தகுதிப்படுத்துங்க ஆண்டவரே. உங்க கரத்தில் எங்களை தாழ்த்துகிறோம் ஆண்டவரே. எங்களை அர்ப்பணித்து நாங்கள் செபிக்கிறோம். நீங்க எங்களை எல்லாரையும் நீங்க பொறுப்படுத்தி நடத்துங்க. மீதியான வேளையிலும் கர்த்தர் மாத்திரம் நடத்துவீராக. உம்முடைய பொற்கரத்தில் எங்கள் ஒவ்வொருவரையும் தாழ்த்தி அர்ப்பணித்து செபிக்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.